ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் ரவி ஸ்ருதி கிட்ட பேசுகிறாரு. நம்மளும் ஒரு குழந்தை, நமக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி தேவை இல்லையா ஸ்ருதி அப்படின்றாரு. அதுக்கு ஸ்ருதி என்ன பேசுகிறாங்கன்னா, நீ இப்போ என்ன பேச வரேன்னு எனக்கு புரியுது. ஆனால் நான் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இல்லை. வேணும்னா ஒரு அடாப்டர் சைல்டு எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அப்போ நம்ம அந்த குழந்தைய வளர்த்துக்கலாம். ஆனால் நீ இப்போ என்ன எண்ணத்தில் பேசுகிறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ இன்னைக்கு நீ தனியாகவே தூங்கு. நீ இருக்கிற இந்த சூழ்நிலையில் நீ என் கூட படுத்து தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மனோஜ் இது ஸ்டோர் ரூமில் வெயிட் பண்ணுறாரு. அப்போ இந்த கனகாவும் வராங்க. கனகா இது ஃப்ரிட்ஜ் மனோஜ், ஹஸ்பண்டு எனக்கு ஜூஸி எங்கேன்னு கேட்குறாங்க. நீங்கள் போய் ஃப்ரிட்ஜை பாருங்கள், நாங்கள் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. அப்போது ரோகிணியும் வராங்க. ரோகிணியும் பார்க்கும்போது ரோகிணியை பார்த்துட்டு கனகா, மேடம் அன்றைக்கி எனக்கு நீ மேக்கப் போட்டல, இனிக்கும் போடுன்னு நிற்கிறாங்க. அப்போ ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வேற ஒருத்தருக்கு மேக்கப் போட போகிறேம்மா, உனக்கு இன்னொரு நாள் வீட்டுக்கு நான் போட்டு விடுறேன் அப்படின்றாங்க. அப்போ ரோகிணி பார்த்துட்டு கேட்குறாங்க, எதுக்கு மனோஜ் இந்த பொண்ணு உங்ககிட்ட ஜூஸ் வாங்கி கொடுன்னு கேட்குது. இந்த பொண்ணை எனக்கு தெரியும், ஏன் வந்தது கடைக்கு, எப்படி வந்தா ஃப்ரிட்ஜு வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க ஹஸ்பண்டோட வந்தா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். யார் அவங்க ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நியூமராலஜி ஜோசியக்காரரை காட்டுறாருங்க, இவர் தான் அவங்க ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு. ரோகிணியும் பார்த்துட்டு, நான் உன்னை தான் பார்க்க வந்த மனோஜ், எனக்கு சீக்கிரமாக எனக்கு தர வேண்டிய காசை கொடு, எனக்கு தேவை. நீ காசை கொடுத்தீன்னா நான் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸில் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன், டைவர்ஸ் கொடுத்துருவேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் அழையோட கண்ணீரோட அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த முத்துவும் மீனாவும் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வராங்க. அப்போ ஸ்வேதாவை பார்க்குறாங்க. என்ன ஸ்வேதா, நாங்கள் மிஸ்ரா சாரை பற்றி தான் பேச வந்தோம், நீ என்னம்மா நினச்சிட்ருக்க? மிஸ்ரா சார் நல்லவர் தானே, அழகானவர், அன்பானவர், படிச்சிருக்காரு, நல்ல உத்தியோகம். அதாவது உனக்கும் மாப்பிள்ளை தேடுறாங்க இல்லைம்மா, நான் ஒரு அண்ணன்ற முறையில் தான் சொல்கிறேன், அந்த உரிமையில் நீ இவரையே சூஸ் பண்ணிக்கோடா அப்படின்றாங்க. இல்லை முத்து அண்ணா, நான் நிறைய யோசித்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. அப்போது மிஸ்ரா சார் உடனே வராரு. வந்ததும், என்ன முத்து ஸ்வேதாட்ட பேசுனீங்களான்னு கேட்குறாரு. பேசினேன் சார் அப்படின்னா. அப்போ என்ன சொன்னான்றாரு. இருங்க சார், அவசரப்படாதீங்க, அவள் யோசித்து சொல்கிறேன்னு சொன்னான். அப்போ யோசித்து சொல்கிறேன்னு சொன்னால் அவளுக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ இருங்க சார், உங்களை பிடிச்சிருக்கோம், அவங்க பொறுமையாக யோசித்து சொல்கிறேன்னு தானே சொன்னாங்க. ஒரு பொண்ணுங்க சண்டை போட்டாவே பேசுகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இவங்க உங்களை ஓகே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ யோசித்து தான் சொல்லுவாங்க மிஸ்ரா சார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முத்து அவரை சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் இந்த கனகாவை கல்யாணம் பண்ணார் இல்லைங்களா, அவங்க அம்மா ஒரே ஃபஸ்ட் நைட்டு ஏற்பாடாக பண்ணுறாங்க. அப்போ கனகா வராங்க. அம்மா இதை என்ன பண்ணுற? பூவுன்றாங்க. இல்லைம்மா கனகா, இதெல்லாம் நீ கலைக்கக்கூடாது, இது இப்படியே தான் இருக்கும், எல்லாம் உனக்காக தான், சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு அப்புறமா மனோஜை ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. அப்போ மனோஜுக்கு ஃபஸ்ட் நைட்டு ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு தெரியுது. ரூமில் வந்த பிறகு மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நியூமராலஜி ஜோசியக்காரர்கிட்ட, என்ன சார் அவங்க முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் தரேன்னு சொன்னாங்கல்ல, அதை கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட் நைட்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, இன்னும் எனக்கு சட்டப்படி டைவர்ஸ் ஆகலை. அப்போது டைவர்ஸ் ஆகாமல் இது மாதிரி ஃபஸ்ட் நைட்டு நடந்ததுன்னா எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க அப்படின்றாரு. அதுக்கு சந்தோஷம் சொல்கிறாரு, ஏன் ப்ரோ எல்லாரையும் ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்கன்னா உன்னை தான் பிடிச்சி போடுவாங்க, எல்லாரையும் ஏன் இழுத்து விட்ற அப்படின்றாரு. அப்போது கனகாவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல, பொண்ணுக்கு ஃபஸ்ட் நைட்டு நடந்தால் தானே டாக்டர் குணமாகும்னு சொன்னார், அப்புறம் எப்படி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், சட்டப்படி எனக்கு டைவர்ஸ் ஆகாமல் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், அதுவும் இந்த பொண்ணு இந்த சூழ்நிலையில் இருக்குது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நியூமராலஜி ஜோசியர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. கனகா அம்மா கூப்பிட என்ன பண்ணுறது சார் அப்படின்ட்டு ஜோசியக்காரர்கிட்ட கேட்கும்போது, கவலைப்படாதீங்க மேடம், மனோஜுக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கள், அவருக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் நடக்குது, அதனால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நாளைக்கு இந்த கதையில் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு காத்திருப்போமா? அது வரையும் காத்திருப்போம். நன்றி.